இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி மீன ராசி. மீன ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 1 2 3 4 பாதமும், ரேவதி 1 2 3 4 பாதமும் இந்த மீன ராசியில் அடங்கும். இந்த மீன ராசி அன்பர்கள் நடக்கிற நடையே நல்ல ஒரு கம்பீரமான நடையாக தான் இருக்கும். இவங்களுடைய முகம் என்னாரும் ஒரு சிரித்த முகத்தோடு காட்சி கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. என்ன ஒன்று என்னாரும் ஏதாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முன்ன போய் நிற்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. எந்த விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்வாங்க. யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க, அவங்கள சீண்டவும் மாட்டாங்க. வாய் சாதுர்த்தியம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். எதையுமே பேசியே சாதித்து கொள்ளக்கூடியவங்கள அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களால ரகசியத்தை காப்பாற்றவே முடியாது. வெளியில் டக்குன்னு அதை சொல்லிடுவாங்க. ரகசியம் காக்க முடியாத ராசியில் இந்த மீன ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பொறுமையானவங்க தான், ரொம்ப திறமசாலிகள் தான். பெரும்பாலானவங்க இந்த மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த மீனராசி அன்பர்கள் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு இடர்பாடுகளில் அடிக்கடி சிக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. பேசியே சில இடத்துல வம்பு விலை கொடுத்து வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்துடுவாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மீன ராசி என்பர்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி வணங்கிட்டு தூங்குங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க, ஏழரை சனியோட தாக்கம் இருக்குது, இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் கரெக்டாக கணிக்க முடியும். அதனால் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு. நீண்ட நாளாக மனக்கவலையாக இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த மனக்கவலை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதி குரு பகவான் சனி பகவானை பார்க்க இருக்கிறார். மீன ராசிக்கு பலவிதமான கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால பண கஷ்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது. கடனால் பெரிய பாதிப்பில் இருந்த நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பழைய பாக்கியெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வெளிநாட்டு வேலைக்காக, வெளிநாட்டு வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் வெளியில் சுற்றுலா பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு நிம்மதியான தருணம் இது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்குலாம் ரொம்ப நாளாக திருமணமாகாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நிச்சயத்தரத்தில் முடியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக வரம் தேடிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா திருமணத்தில் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். வரன் தேடிட்டு இருக்கவங்களும் இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உயர்கல்விக்காக சின்ன சின்ன இடையூறுகள், தடைகள் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த தடையெல்லாம் சரியாகி நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவு விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு போய் தான் இந்த படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்துலேயும் ஆரோக்கிய விஷயத்துலேயும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் காட்டுங்க இந்த மீனராசி என்பர்கள். அதோடு கூட சிலருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருமானம் சிறப்பாக இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்க முயற்சி பண்ணுவீங்க. அதற்காக ஒரு சிலர்லாம் பாலிசி தேர்ந்தெடுப்பீங்க, ஒரு சிலர்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவீங்க, ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருந்த ஒரு தொகை இந்த காலகட்டத்தில் லம்பா கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஏலச்சீட்டு இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்லாம் போட்டுருந்துப்பீங்க, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
முன்னோர்களுடைய நல்லாசி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேல் அதிகாரியோட நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும், மேல் அதிகாரியோட பாராட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த மீனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க. ரொம்ப நாளாக ஒரு புதிய வீடு கட்டணும், ரொம்ப நாளாக புதுசாக ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு இருந்துப்பீங்க. ஆனால் அதெல்லாம் வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. அப்படி வாங்கலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட அதில் சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக போகுது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். ரொம்ப நாளாக வாங்கலாம்னு நினச்சதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தாய்வழி உறவுகளுடைய அன்பும் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த மீனராசி அன்பர்கள் உக்கிர தெய்வங்களை வழிபடுங்க. உங்களுடைய உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் நல்ல ஒரு ஆக்ரோஷமான உக்கிர தெய்வத்தை வழிபடுங்க. காவல் தெய்வமாக இருக்கட்டும், பெண் தெய்வமாக இருக்கட்டும், ஆக்ரோஷமான உக்கிர தெய்வத்தை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு இது ஒன்று செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடித்த உக்கிர தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மீன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனால அவரும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்க போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் உயரப்போகுது. ரொம்ப நாளாக வேலையில் ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ வேணும் அப்படின்னு போராடிட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு சில தொழிலை தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அதெல்லாம் தடையாகவே நின்றுருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு தொழிலுமே நல்ல ஒரு சக்ஸஸாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதற்கு முன்னாடி ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. அதற்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால எதிர்பார்த்த இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். வேலைக்காக போராடிட்டு இருந்தவங்க ரொம்ப நாளாக இடமாற்றம் வேணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. நேற்றைய கனவு நாளை நனவாகும் அப்படிங்கிற மாதிரி நாளை நனவாகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். மேலதிகாரியோட ஆதரவு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இழுபறியாக இருக்கிற வேலையெல்லாம் கூட டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு வருகின்ற நாட்களில் இந்த காலகட்டத்தில் சக மாணவர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும், கொஞ்சம் கவனமாக செயல்படணும். மற்றபடி நல்ல ஒரு சிறப்பான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப புதியதாக ஒரு சில நுணுக்கங்களை பயன்படுத்துவீங்க, நினைத்ததை சாதிப்பீங்க. அதோடு கூட நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வோ அல்லது ஏதாவது ஒரு ஆன்மீக நிகழ்வோ இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் நல்ல ஒரு பழைய நண்பர்கள் பழைய உறவுகள்லாம் சந்திப்பீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். இந்த வாரமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் சில இடர்பாடுகள் குடும்ப ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி சில இடர்பாடுகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் கூட நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் வியாழக்கிழமை அன்று குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அதோடு கூட ஒரு உக்ர தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். நம்பிக்கையோடு இந்த மீனராசி அன்பர்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உங்களுக்கு தொடர்ந்து
கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.